ஸ்மால் கவுன்சில் ட்ரை பண்ண சஸ்திகா மாதிரி, ஆனா வரவே வேண்டாம். இல்லைங்க. இல்ல எல்லாரும் வந்து என்னோட அந்த ஒரு இடத்துக்கே வந்து போட்டி போட்டா ஐ டோன்ட் நோ வாட் டு டு. எனக்கு தெரியும் நான் ரொம்ப நல்லா பண்றேன்னு எனக்கு தெரியும். பட் எல்லாரும் ஆமா அதுக்காகவே ட்ரை போட்டி பண்ணேன். போடாதீங்க. ஆனா சான்ஸே இல்ல. உங்க டேலண்ட் வராதுங்க. சான்ஸ் உங்க இருக்க டேலண்ட் வந்து சான்ஸே இல்ல. இட்ஸ் எப்படி இன்பார்ன் டேலண்ட். நான் வந்து அதுக்கு அந்த பக்கமே வர மாட்டேன். நான் வந்து கிரிக்கெட் பேசுறேன். அதான் எனக்கு அதான் சொல்லுவேன். ஓரளவு தெரியும். அதே ஃபாலோ பண்றேன் அவ்வளவுதான். என்னால நீங்க பண்றத பண்ண முடியாது. உங்கனால நான் பண்றத கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் நீங்க பண்றத கண்டிப்பா அட் எனி காஸ்ட் என்னால பண்ண முடியாது. ஐ வில் நாட் நோ எனிதிங். பட் அதனால டைரக்ட்டா எனக்கு எது கரெக்ட்டா வருமோ அதுக்குள்ள நம்ம போயிரலாமா? தாராளமா போலாம். யூ ஆர் பிகமிங் தாராளமா a better ஓகே. cricket analyst. நீங்க வந்து யூ ஆர் ஐயோ! பிகமிங் a better cricket analyst. நிஜமா சொல்றேன். லாஸ்ட் 2 3 டைம்ஸா கொஸ்டின்லாம் அப்படியே பட்டு பட்டுன்னு அடிக்கிறீங்க. அதுலயே தெரியுது நீங்க கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்றீங்க. எனிவே இன்னைக்கு என்ன கேள்வி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நெறைய கேள்விகள் உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். முதல் கேள்வியே என்ன அப்டின்னா, 2 பேரும் எல்எஸ்ஜி வி ஹேவ் தி ஸ்ட்ராங் எட்ஜ். ஒரு எட்ஜ் நாங்க எல்எஸ்ஜிக்கு குடுக்குறோம் அப்டின்னு 2 பேரும் சொன்னீங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டாஸையும் வின் பண்ணிட்டாங்க, கேமையும் வின் பண்ணிட்டாங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜியா வந்து அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட கேம எடுத்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபௌட் தெம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பத்தி நம்ம பேசிறலாம். யா செம்மையா ஆடினாங்க டெல்லி. ஐ திங்க் தே ஹேவ் பீன் பிளேயிங் வெரி வெல். 2 கேம் தோத்தாங்க. நேத்திக்கு சொல்லியிருந்தேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் தெம். எல்எஸ்ஜி ஆல்சோ ஹெல்ப் தெம் டு பி வெரி வெரி ஆனஸ்ட். ரிஷப் பந்த் லாஸ்ட் 2 பால்ஸ் அந்த இன்னிங்ஸ் தான் பேட்டிங்கே வந்தாரு. அது எதனால புரியவே இல்லை, ஐடியாவே இல்லை. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் அ குட் ஸ்டார்ட் பை எல்எஸ்ஜி. பட் நடுவில் அந்த நிக்லஸ் பூரன் விக்கெட் அங்கதான் திரும்பி பேசுறோம். மிச்சல் ஸ்டார்க்கோட is such a unbelievable bowler in the format. Sometimes he goes for runs, but எப்போ தேவையோ ஒரு சாம்பியன் எப்போ ஸ்டாண்ட் அப் பண்ணவோ பண்ணிருக்காரு. நிக்கி பூரன் அந்த ஸ்டார்ட் 90 ஃபார் நாலாஸ்க்கு அப்புறம் இஃப் யூ கெட் காட்டன் கோயிங்ல 220 அடிச்சிருப்பாங்க எல்எஸ்சி. பட் அங்கதான் ஒரு bowler லைக் ஸ்டார்க் has made a difference. ஆக்சுவலா சஸ்திகா அந்த ஃபியூ ஷோஸ் அஸ்வினோட பண்ணோம். அவர் சொல்லி அந்த பால்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு. பால் ரிவர்ஸ் ஆகுது, எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் இருக்கு, அதை பத்தி டவுட்டே இல்லை. நிறைய அந்த இன்வெர்ட் மூவ்மெண்ட் ஆர்ஆர் கேம் கூட மிச்சல் ஸ்டார்க் காட் இட். இந்த கேம் வந்து நீ மிக்ஸ் அப் த ஸ்லோ பால்ஸ் பியூட்டிஃபுல்லி டுடே. ஸோ அங்கதான் ஐ திங்க் அந்த ஸ்மால் சேஞ்ச் பண்ணாங்க அந்த bowlers. டெல்லி தே வெரி வெரி ஸ்மார்ட். ஃபர்ஸ்ட் 6 overs நாட் அப் டு த மார்க். அதுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன் ஹேப்பன் வெரி குவிக்லி. அதுக்கப்புறம் யா. பியூட்டிஃபுல்லா bowling போட்டாங்க. டெஃபினெட்லி எஸ். அண்ட் நிக்கோலஸ் பூரன் பத்தி நீங்க சொல்றப்போ, எஸ்பெஷலி வெர்சஸ் ஸ்டார்க் இதோட 5 டைம் வந்து ஸ்டார்க் அவர டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ப்ராபப்ளி டஸ் இட் mentally affect you in a game like this, in a short format like this, does it mentally affect you with youth இந்த மாதிரி ஐயோ இந்த போலரா இவர்கிட்ட எப்ப ஐ பாரு டோன்ட் நமக்கு பிரச்சனையே. இல்ல, ஐ டோன்ட் திங்க் கண்டிப்பா இட் மென்டலி அஃபெக்ட்ஸ் யூ டு அன் எக்ஸ்டென்ட் இந்த டெஸ்ட் ஃபார்மேட்ல டெஃபினட்டா. பட் T20 ஃபார்மேட்ல ஐ டோன்ட் திங்க் இட் பிளேஸ் டூ மச் ஆஃப் இட்ஸ் நாட் an issue for the batters. டெஸ்ட் கிரிக்கெட்ல சம்டைம்ஸ் the same bowlers can hound you. இப்போ மெக்ரானா மைக்கேல் ஆர்த்தர்லாம் 18 வாட்டி எடுத்திருக்க டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த பேக் ஆஃப் த மைண்ட் கண்டிப்பா இருக்கும். பட் திஸ் ஃபார்மேட் நாட் டூ மச். I don't think that would have really been an issue as such. Nicholas Purunga, I think outsmart பண்ணிட்டாருங்க மிச்சல் ஸ்டார்க். மேபி என்னன்னா நிக்லஸ் பூரன் would have been expecting the fuller Yorker. அங்கதான் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி அதுக்கு தான் ஸ்டே பண்ணது. சூப்பர் ஸ்லோவர் பவுன்சர் மாதிரி போட்டாரு. ஐ திங்க் அதுக்கப்புறம் தட் விக்கெட் ஐ திங்க் ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த கேம். என்ன வேணா சொல்லலாம். ஒன் பண்டில் அவுட் பண்ணிட்டாங்க 160. அதுக்கப்புறம் துண்டா அடிச்சிட்டாங்க. Yeah. பட் தட் நிக்லஸ் பூரன் விக்கெட் நான் ஏன் சொல்றேன் 95 நாலாஸ்க்கு அப்புறம் இட்ஸ் an ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் somebody like பூரன் டு கம் in. அங்க இருந்து ஒரு 5-6 சிக்ஸா துண்டா அடிப்பார் யூஸ்வலா. பட் அங்கதான் ஸ்டார்க். ஸோ ஐ ஸ்டில் ரிப்பீட் bowlers play a very very crucial role in this format. And இன்னைக்கும் மிச்சல் ஸ்டார்க் அதை காமிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி the way they started it looked like 180ங்கிற ஒரு ஸ்கோரை வந்து கண்டிப்பா வந்து அவங்க பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஏடன் மார்க்ரம் ஒன்ஸ் அகேன் ஒரு ஹாஃப் செஞ்சுரி எடுத்திருக்காரு. ஸோ இட் ஆல் லுக்ட் வெரி வெரி ஃபைன் ஃபார் எல்எஸ்ஜி. பட் ரிஷப் பண்டே வந்து இப்போ டியூரிங் த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ அவர் வந்து சொன்னாரு, ஐ திங்க் வி வேர் 20 runs ஷார்ட் அப்படிங்கறத அவரே ஒத்துக்கிட்டாரு. ஏன் இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? வை தி அதர் செட் ஆஃப் பேட்டர்ஸ்க்கு அந்த ஒரு மொமெண்டம் ஏன் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரிஷப் பந்த் ஏன் இவ்வளவு கீழே வந்தா தெரியவே இல்லை. இஸ் இட் கிரிக்கெட்டிங் ரீசன்ஸா இல்லனா வேற ஏதாவது இருக்கா? வாஸ் நாட் ஃபீலிங் அப் டு த ஸ்லைட் நிகிலா இல்லனா என்ன தெரியல. ஏன்னா there was no logic behind that. அப்துல் சமாத் வந்து செம்மையா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ்ல. அவர் அங்க அந்த ரோல் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு. அண்ட் வேர் இஸ் ரிஷப் பந்த்? அப்துல் சமாத் வந்து இஸ் a குட் பிளேயர். பட் ரிஷப் பந்த் இஸ் a கேம் சேஞ்சருங்க. எஸ் he may not have the great season till now. பட் அந்த சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை. நிக்லஸ் பூரன் அவுட் ஆனப்ப ரிஷப் பந்த் could have come in,
taken a little bit of time and then really exploded. So அங்கதான் கொஞ்சம் அந்த LSG இது வரைக்கும் they have been good with their strategy, but இது ரொம்ப எனக்கு வந்து it didn't feel right. என்ன விஷயம் தெரியல. I really hope it's not he's being forced to come down. அது ஆகக்கூடாது. ஏன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன், captain is the leader in the formatல. On the field, he has to take decision. He needs to do what best is for the team. Well, interference வந்தா it's not a good thing. அது ரீசனா இருக்கும்னு சொல்ல, பட் முன்னாடி பார்த்திருக்கோம் பாஸ்ல என்ன ஆயிருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் தட்ஸ் நாட் த ரீசன், பட் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அண்ட் இதே LSGல தான் நம்ம பார்த்தோம் அந்த கரெக்ட். ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் பிகாஸ் த டீம் இஸ் டூயிங் வெல் நவ். ஸோ அது பண்ணுவாங்களா தெரியல. Rishabh is too good a player for that to happen. But I'll also give credit to Delhi bowlers. On the stage, Mitchell Starc and Mukesh Kumar வந்து Mitch Marsh on the stage to get a Yorker coming in like திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு அவருக்கு. That was a crucial breakthrough. So yes, little bit of strategical blunders from LSG, but எனக்கு தெரிஞ்ச Delhi Capitals எப்படி பவர் பிளே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லுவோமோ அதுக்கப்புறம் how they pulled it back was great to see. And more about Delhi Capitals oda bowling, இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஷமீரா வந்து he debuted for DC, and at the same time நீங்க சொன்ன மாதிரி முகேஷ் குமாரை யூஸ் பண்ண விதம் and அவரோட இன்னைக்கு அந்த 4 wicket haul அப்படிங்கிறது I think they are back in the game. நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு லாஸ்க்கு அப்புறம் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க, and I think we have to give credit to Hemangana from outside இல்லையா? Yeah, definitely. The entire support. We spoke about GT and the flexibility. Yes. வார்த்தை சொன்னோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க flexibility. Akshar Patel first 4 overs அவர் டக்கு போட்டாரு. 429 in the first half is brilliant actually. So அந்த ஆப்ஷனும் இருக்கு அவங்களுக்கு. முகேஷ் can do various roles. Mitchell Starc can do various roles. குல்தீப் யாதவ் வந்து மோஸ்டா அவர் மிடில் தான் போடுவாரு. So any team which has that flexibility is going to win lot of matches. And நேத்துக்கு GT பத்தி பேச இன்னைக்கும் DC அதை காமிச்சாங்க. எஸ் 2 மேட்ச் வதப்பட்டிருக்கும், but you will come back stronger. So அதான் காமிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி முகேஷ் has been an unsung hero for DC. ரொம்ப வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா he's been a silent performer. One cricketer who doesn't talk much. அவர் வந்து குவைட்டா அவர் bowling போட்டு போவாரு. He doesn't celebrate too much இது. பட் நீங்க அவர் performance பாத்தீங்கன்னா what he has done, DC is maybe as good as anybody else, but அவருக்கு வந்து அந்த recognition கிடைக்காது. Maybe as what a batter gets. கருண் நாயர் பத்தி everybody is going berserk, but முகேஷ் குமாரோட performance வந்து sometimes it remains silent. And I think அவருக்கும் he likes it that way. ஏன் ரோல் என்ன, இந்த ரோல் கரெக்டா வந்து பண்ணோம். What domestic bowlers of course ஆவேஷ் கான் ஆஃப் லைட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. Best bowler to bowl Yorkers consistently na Mukesh Kumar தான். அதனால தான் he's been quite successful in this format. இன்னைக்கு of course லக்னோல ஆடுறாங்க, பட் ஃபெரோஷா கோட்ல அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல உங்களுக்கு தெரியும் ஸ்மால் டேமேஜஸ் இங்கங்க போட்டா 6 போடணும். அங்க is control the game very well for lot of for them. So super performer and he continued to impress today. Definitely yes, and I think I have to give it to you for calling out the most valuable player யாரு அப்படினோனே நீங்க KL ராகுல்னு சொன்னீங்க. அதே மாதிரி and yes, we didn't see the Kantara celebration நம்ம வந்து பார்க்கல, but once again 50 especially நிறைய emotions வந்து இங்க அவருக்கு ரன் ஆயிருக்கும். ஏன்னா போன முறை இதே LSG வந்து அவர் கேப்டன் பண்ணாரு. இந்த கிரவுண்ட்ல நிறைய மெமரிஸ் அவர் மறக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதெல்லாம் இன்னைக்கு மறக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, செம்மையா ஆடினாரு. I think one thing what helped is last 2 years in the pitchல ஆடுனதால he knew what to expect here. I think that really helped a lot அவருக்கு. And KL ராகுல் வந்து again நீங்க T20 கிரிக்கெட்ல பாத்தீங்க சஸ்திகா, I think he averages one of the highest. ரித்துராஜ் கெய்க்வாட், KL ராகுல், சாய் சுதர்ஷன்லாம் they are 45 plus. 45 plus in T20 cricket is no joke over a period of so long. And KL Rahul has been playing longer than all these fellows. Sai Sudarshan and Rithraj Gaikwad நீங்க பாத்தீங்கன்னா this is his 40th 50 in this format, and இன்னைக்கு 5000 ரன்ஸையும் வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு and averaging 45 plus that is unbelievable. You have people who have completed 5000 runs who average 35 34 33, but in the formatல வந்து 45 வந்து hats off to its consistency. நடுல ஒரு small phase இருந்தது which every player goes through obviously, where கொஞ்சம் he was finding it difficult with the strike rate. LSG go open பண்ணச்சே maybe அங்கதான் I think as a player he wasn't the kind of headspace he wanted to be. Internal நிறைய churnings were happening. He wasn't allowed to play the way he wanted to. அதெல்லாம் clear தெரிஞ்சது. இங்க he is definitely a lot more settled. ஒண்ணே கேப்டன் இல்ல, அக்ஷர் பட்டேல் கேப்டன் அவர் பாட்டுக்கு ஜாலியா பேட்டிங் என்ஜாய் பண்றாரு.
he is keeping wickets. He's contributing a lot towards the team. Narayawati keeper True. gets the best angle, so he's also contributing True. towards the team. At the same time, on the captaincy pressure, showing this batting, and Kandipa, it's a much better environment for him, and he's very happy to be there. The clear, it's such so evident. Nethik again GT பத்தி ஒரு happy environment பத்தி as a team பேசியிருந்தோம். இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு happy environment இருக்குச்சு. You can really see what he can do. அண்ட் நல்லா என்ஜாய் பண்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் அவங்களோட சோஷியல்ஸ்ல நேத்து வந்து there was one video that actually made the newsங்கிற மாதிரி someone will ask who is a mentor அப்படின்னா the one who doesn't go on vacations அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா we've never seen KL Rahul open up like that, பட் அதெல்லாம் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. Now coming back to today's game, once again KL Rahul ஒரு பக்கம் ஒரு 50 அவர் வந்து டீமுக்காக வந்து அடிச்சு கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் அபிஷேக் புரல் அவரோட maiden 50 in this IPL வந்து அவர் எடுத்திருக்காரு. So good to see that youngster also step up and do really well. And தெரியுது, அதாவது சீனியர்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் வரும்போது how அந்த டீச்சிங் I'm not கரெக்டா எனக்கு அந்த வேர்ட் போட தெரியல. Probably they're teaching really well how அடுத்து எப்படி மோல்ட் பண்ணலாம்னு. I was just coming to that. English சொல்லிட்டேங்க. I think a lot of credit to DC for molding Abhishek Purl. ஏன்னா அபிஷேக் பொருள் மாதிரி பிளேயர்லாம் he is not the kind of slam bang player இல்ல. So 2-3 இன்னிங்ஸ்ல you can just actually pack him up and say you don't belong to the, but பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க டிசி அவரை. They gave him a lot of chances at number 3. என்ன ஆச்சுன்னா last year what happened was Fraser McGurk வந்து struck very well last year. எல்லா மேட்சும் is getting 50 of around 20 balls. அபிஷேக் பொருள் had that luxury of time. கொஞ்சம் டைம் இருந்தது ஆக்சுவலா, அண்ட் அது ஆடி டெவலப் பண்ணி திஸ் இயர் இஸ் டாமினேட்டிங் bowling, which is great to see. ஒன்னு கன்சிஸ்டன்சி செம்மையா இருக்கு, கீப்பிங் பண்றாரு, ஃபீல்டிங் பண்றாரு, இஸ் a complete all-rounder that way, and he's adding a lot of value to his team. He has his own method. He's not a power hitting player. திரும்பி அதே எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த காலத்து பவர் ஹிட்டர் தேவை. ஸ்மார்ட் கிரிக்கெட் ஆடினா அபிஷேக் பொருள் ஒரு ஆக்சுவலி ஃபார் அன்கேப் பிளேயர் இஸ் ஷோயிங். நீங்களாம் பெருசெல்லாம் சுத்த வேண்டாம், அடிக்க வேண்டாம், இதே மாதிரி சென்சிபிளா ஆடினா the intent to score. ஏன்னா நான் ஏன் சொல்றேன் சஸ்திகா, பவர் பிளேல ஐ பீன் அ பிளேயர். நான் the biggest mistake என்ன பண்ணா, பவர் பிளேயர் போய் பால் அடிக்கணும், பொழக்கணும், and what happens, two things happen. One is you lose complete shape at that time, and ரெண்டாவது நீங்க வந்து பால் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. பட் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணலாம், they are very smart. They know power playல bowler is giving speed. நான் என்ன பண்ணா பால டைம் பண்ணா போறோம், கேப்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்து ஆடினா போறோம்னு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ பிக் ஜம்ப் இன் ஹவு பீப்புள் திங்க் நவடேஸ். ஸோ அது அபிஷேக் பொருள் கிளியரா தெரியுது. இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா பவர் பிளேல கொஞ்சம் தோணும், பால் அடிக்கணும், பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணணும் இருக்கும், பட் அது பண்ண தேவையில்லை. அபிஷேக் பொருள் காமிச்சிருக்காரு. லைக் அ ரிப்பீட், ஹேட்ஸ் ஆஃப் டு டிசி. எஸ், லாஸ்ட் இயர் வேற மேனேஜ்மெண்ட் இருந்தது ஆக்சுவலா. அவங்க வந்து ஐ பீன் இன் டெல்லி டேவல்ஸ் ஃபார் ஷார்ட் வைல். அவங்க பிரான்சைஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜிஎம்ஆர் வந்து 2 years டீம் ரன் பண்ணுவாங்க, ஜேஎஸ்டபிள்யூ வந்து 2 years ரன் பண்ணுவாங்க. So now GMR is running it now. Last year JSW தான் ரன் பண்ணிருந்தாங்க. அங்கதான் that time Ganguly was there and the Jindal, they were looking after this thing. So அவங்க they have backed Abhishek Purl a lot, and these people are continuing doing that. So hats off to the franchisee for that. GMR is the same guys for Dubai Capitals as well இல்லையா? And அவங்க இந்த சீசன் ஆஃப் IL T20 வேற வின் பண்ணிருக்காங்க with Hemang Badani as coach அப்படிங்கறதால maybe this might be their year in IPL also. உண்மையும் கூட. But yes, coming back to DC once again, talking about நம்ம டீம் இதெல்லாமே பேசிட்டு இருக்கோம். அக்சர் பட்டேல் as a captain, ஒரு all round performance we can see. நீங்க சொன்ன மாதிரி of course KL ராகுலுக்கு அந்த pressure இல்ல, he is enjoying the gameங்கறீங்க, but we can see அக்சர் பட்டேல் also enjoying the game. Is it probably because of the team and the maybe the team itself is it's giving one all round ஒரு vibe கொடுக்குது அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஐ திங்க் அக்சர் பட்டேல் இஸ் பீன் பார்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம். ஸோ அவருக்கு இந்த ஃபார்மேட்ல தெரியும் எப்படி பண்ணணும். ஏன்னா when you won the World Cup for India, நீங்க you observe a lot of things, how Rohit Sharma has led the side. ஒரு winning combination என்ன பண்ணோம், what and the tough situations of what you need to do under pressure, who to go to, எப்படி handle பண்ணணும். So I think all that has really come together for him. And yes, அவரும் IPL ரொம்ப வருஷம் ஆடி இருக்காங்க. He's played for a very very long time. அவருக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு. So it's actually he is a right man for the job. He's somebody who's very calm. He doesn't show too much of expression on the field, and a very smart operator. அக்சர் பட்டேல் வந்து நிறைய T20 ஆடுறதுனால he knows என்ன மாதிரி சிச்சுவேஷன் எப்படி பண்ணணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் I still believe yes, captain makes a big difference, but
captain is as good as his team. நீங்க எவ்வளவு பெரிய strategic inputs இருந்தா கூட if your team doesn't perform on the field, you look stupid sometimes. But அது வந்து கண்டிப்பா DC பண்ணல. There are a lot of other captains who are captaining well. Maybe the team is not doing too well. But Akshar Patel, yes, leading the team well. அவர் என்ன T20 தேவையோ பண்ணிட்டு இருக்காரு. It's working very well for them. And table top 2 teams looking like a solid unit. G team seri, DCM seri, 8 games la 6 wins each எடுத்திருக்காங்க. Of course, net run rate la வந்து Gujarat Titans ஒரு படி மேல போய் number 1 ல இருக்காங்க. Both these team look very solid. Hopefully இவங்க வந்து அந்த டாப் 4ல கண்டிப்பா வந்து முடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் இல்ல. முடிச்சிருவாங்க அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு வாழ்த்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த செக்ஷனுக்கு அப்படியே இப்ப போலாமா? நாளைக்கு கேமை பத்தி பேசலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மைனாரிட்டி ரிப்போர்ட். SRH ஆர் டேக்கிங் ஆன் மும்பை இந்தியன்ஸ். அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல இந்த கேம்க்கு எல்லாருமே ரொம்ப ஆவலா இருப்பாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஆரம்பித்த விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பட் இப்ப அவங்க looks like we are always in the game. This is not the first time Mumbai Indians are doing this. Any IPL season நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அவங்க பேட் ஸ்டார்ட் மாதிரி தான் தெரியும். பட் எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியாது. நீங்க யாரா அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே நம்மள ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகேன் அவங்க கிட்ட அந்த மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிறதுனால what can we expect tomorrow with you? அதான் டேஞ்சருங்க. மும்பை எப்பவுமே இதான் ப்ராப்ளம். நிறைய வாட்டி பாத்துருக்கேன். ரொம்ப இந்த ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிச்சல அந்த பிசினஸ் எண்ட் டோன் பயங்கரமா ஆடுவாங்க. அண்ட் இந்த வருஷமும் அதே தான் பண்ணிருக்காங்க. நிறைய வாட்டி when they won the cup, they will never be a team which will win 10 gamesல 8 matches win பண்ண மாதிரி டீம் இல்ல. அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் சன்னா கடகடன் வின் பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இல்ல, மும்பை ரஞ்சி டிராஃபிலும் அப்படிதான். இந்த லீக் ஸ்டேஜ் தான் ரொம்ப ஆர்டினரி ஆடுவாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு வருவாங்க நாக் அவுட்க்கு வந்தா வேற மாதிரி ஆடுவாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆர் டூயிங் த சேம் திங். நாங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், தே ஹேவ் அ அன்பிலீவபிள் சைடு ஆன் பேப்பர். எல்லாமே மேட்ச் வினர்ஸ் அவங்க டீம்ல. ரிக்கல்டன் வந்து இஸ் அ சூப்பர் பிளேயர். அந்த அளவுக்கு இன்னும் ஃபயர் ஆள் அவரு. வில் ஜாக்ஸ் பேட்டிங்ல அவ்வளோ இன்னும் ஃபயர் ஆள். ஸோ ஸ்டில் தே ஹேவ் ஸ்டில் லாட் ஆஃப் ஃபயர் பவர். இஸ் ஜஸ்ட் நாட் என்ன fired yet. So dangerous signs actually Mumbai Indians. But in the firepower illame, the last game versus CSK, 16 overs they just chased it down and they look, நீங்க சொன்ன மாதிரி they look terrific. கரெக்ட். ரோஹித் சர்மா வேற செம்மையா படாம திரும்பி அவருக்கு. சூரியகுமார் யாதவ் வந்து ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண அவருக்கும் படுது எப்போ. ஸோ லைக் ஐ செட், எப்போ தேவையோ தே ஸ்லோலி பிக்கிங் மொமெண்டம். அண்ட் தட்ஸ் வாட் இன் bowling பத்தி இருக்கு அவங்க. தீபக் சார் ஒரு ஸ்விங் bowler, ஒரு பேஸ் bowler, ஒரு இன் ஸ்விங் bowler, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. வில் ஜாக்சன் டீசெண்டா bowling போடுறாரு. கரண் சர்மா ஐ திங்க் ஹேட் ஸ்லைட் இன்ஜி, அவரும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் குட் ஃபார் தெம். நத்திங் டு வரி அபவுட். ஹார்திக் பாண்டியா ஹஸ் பீன் எ ரெவலேஷன். சாரி அவர் பேர் சொல்ல 5 wicket haul வேற எடுத்தாரு. உங்களுக்கு வந்துரும் அதான். ஆமா. And battingல கூட he played some superb knocks, but overall they are looking very good. I think they will peak. They are peaking at the right time. Not yet close to peaking, but slower பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸா ஆயிட்டு வராங்க அவங்க. நீங்க சொன்ன மாதிரி they are ticking all the boxes ஒரு பக்கம் அப்படின்னா SRH where should they improve? What is going wrong? They are ஒரு up and down நமக்கு வந்து அவங்க கிட்ட தெரியுது. Where அதுவும் especially in their home ground நாளைக்கு விளையாடுறப்போ what should they get right? See, I think they are stuck in between. This was bound to happen. நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னும் இன்ஃபேக்ட் பீடாமா சொல்லியிருந்தாரு செகண்ட் ஹனிமூன் வருமா இதுன்னு சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு வந்து see this is something for the brand of cricket they are playing la. It is bound to happen. நான் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஹோம் கிரவுண்ட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்க வந்து 250 அடிப்பாங்க. அவங்க அந்த மைண்ட் செட்ல எனக்கு தெரிஞ்ச half season throughல if you try to do too many changes it won't help. SRH வந்து அதே மாதிரி பட்டா ஐ திங்க் ஓபனர்ஸ் they need a good start. ரெண்டு பேரே கிளிக் ஆல சேர்ந்து ரெண்டு பேரே கிளிக். டிராவிஸ் ஷேக் ஏதோ சொல்றாங்க. என்ன ஓபனர்ஸ் பேரே சொல்லலையேன்னு நான் ஃபீல் பண்ணேன். சொல்லுங்க, ரெண்டு பேரும் சொல்லுங்க. டிராவிஸ் ஷேக் ரெண்டு பேருக்கு பட்டா வச்சுக்கோங்க. 5 overs 80-85 எல்லாம் அடிச்சா வச்சுக்கோங்களேன். அபிஷேக் நாயர் சொல்றாரு கேகேஆர் கோச். அபிஷேக் சர்மா வந்து நேத்துக்கு தான் அவர் பார்த்தேன். அபிஷேக் நாயர் இப்பதான் இந்தியன் கோச் வந்து கேகேஆருக்குள்ள வந்துட்டாரு. பட் அபிஷேக் சர்மா ஒரு பிளைண்டர் ஆடி இருக்காரு. அண்ட் மைண்ட் யூ, எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் the only combination which can beat மும்பைங்க. அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் have to play so well. ஹென்ரி கிளாஸ்மே பிளேஸும் இருக்காங்க. பட் அந்த மொமெண்டம் 6 overs 85 மாதிரி ஸ்டார்ட் வந்தது வச்சுக்கோங்களேன்.
அதுக்கப்புறம் அவங்க தொட முடியாது. பட் தட்ஸ் நாட் ஹேப்பன்ட். அதான் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. லெட்ஸ் ஃபேஸ் இட். அவங்க நல்ல டீம் இருக்கு. பட் தே ஆர் சோ ரிலையன்ட் ஆன் தோஸ் 2 ஓப்பனர்ஸ் டு கெட் them a good start. அந்த ஸ்டார்ட் வரலனா அவங்க அந்த மிடில் ஆர்டர் டோன்ட் நோ ஹவ் டு கேரி தி இன்னிங்ஸ் த்ரூ. ஏன்னா தே ஆர் சோ யூஸ். லாஸ்ட் இயர் வந்து ஒரு 8 இன்னிங்ஸ்ல வந்து 5 to 6 இன்னிங்ஸ் they were getting that 80 in the power play. நீங்க பாருங்க 70 80 அங்கேருந்து சூப்பரா ஆடினாங்க. நாட் ஹேப்பன் திஸ் இயர். இஷான் கிஷன் பிளேட் a beautiful knock. ஒரு 100 அடிச்சாரு. ஹென்ரி கிளாசன் has placed good knocks. இந்த நிதிஷ் குமார் ரெட்டி ஒரு பிளேயர் who is just நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் he is just maybe not got into the groove as yet. Unbelievable cricketer. பட் அவர் நிதிஷ் குமார் ரெட்டி and அனிகேத் வர்மா showed glimpses. bowlingல பாத்தீங்கன்னா ஜிஷான் அன்சாரி has showed glimpses. So எனக்கு வந்து they are not doing too many things wrong. தவறாலாம் ஆடல. சில சைட்ஸ் தான் they just struggling. but இவங்க they not struggling. they just need to find that couple of wins. and அங்க அது வந்தா வச்சுக்கோங்களேன் they will be a dangerous side. ஏன்னா I still feel SRH are a very very good side. they are a And strong side. நாளைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் பார்க்கலாமா? ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆக்சுவலி போரே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளுக்கு வந்து சொல்றாங்க, ஒரு 300+ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓ! எஸ்ஆர்எச் விளையாடுதா, இன்னைக்கு பாருங்க வேற லெவல். அப்படின்னு நம்ம நெனச்சு போய் அப்படி உட்கார்றப்ப தான், என்னது இது? என்ன நடக்குது? அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பட் நாளைக்கு எதிர்பார்க்கலாமா? 2ம் சேர்த்து 300ன்றாதீங்க. why I'm saying is because அங்கே ஆடுறாங்க. It's been a great place for them. Hyderabad in the pitchல வந்து அந்த power playல அவங்க ரெண்டு பேரும் பட்டதை வச்சுக்க. But it's not going to be easy. Who are you up against? Jasprit Bumrah, Deepak Chahar and Trent Bolt. Maybe ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்னால வில் ஜாக்சன் நியூ பால்ல போடலாம். அகைன் நம்ம நிறைய பேசியிருக்கோம் about the predictability factor and being flexible. மும்பை have the flexibility. சண்டா வந்து நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே போடலாம். இல்லனா வில் ஜாக்சன் கம் அண்ட் போல். இல்ல somebody else can come. so நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. பட் ஐ திங்க் தட்ஸ் கோயிங் டு பி தி பவர் பிளே இஸ் கோயிங் டு பி தி கீங்க நாளைக்கு. எஸ்ஆர்எச் அந்த பவர் பிளேல வந்து நல்லா ஸ்ட்ரைக் பண்ணா எனக்கு தெரிஞ்சு they will have a great chance ன்னு தோணுது எனக்கு. ஆல்ரைட். அப்ப உங்களோட மேட்ச் அப் யாரா இருக்கும்? I will go that thing. I'm definitely going to go Abhishek Sharma against Bumrah. ஏன்னா அபிஷேக் சர்மா பிளேஸ் very 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 good, very very strong இதுங்க பவர் பிளேல. அவர் வந்து you've seen what he can do. he's a kind of batter against any bowling. அவர் வந்து he can win the match single handedly for you. அது மாதிரி இருக்குச்சு. அவர் தான் he plays the key. அபிஷேக் சர்மா versus Bumrah அது எனக்கு தோணுது. So உங்களுக்கு அபிஷேக் சர்மா vs பும்ரா. ஆல் ரைட். அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்க for both the teams? இன்னைக்கு you got it right. நாளைக்கு SRH பொறுத்த வரைக்கும் I think I will go with Henry Klassen. ஏன்னா இந்த பவர் பிளேல இந்த ரெண்டு பேர் அடிக்கலனா Klassen is somebody who can change the game single handedly. அந்த மாதிரி பிளேயர் SRH needs somebody like to step up. அதான் தேவை. ஒன் பீஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தேவை. ஒரு கிரேட் நாக் இல்ல ஒரு கிரேட் bowling ஸ்பெல் தேவை. I think Henry Klassen should give that in the middle order. மும்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு I think I will go with Mitchell Santer நாளைக்கு. இல்ல ஹர்திக் பாண்டியா வந்து கலக்குவாரு. பட் மிச்சல் சாண்டர் வந்து பரவாயில்ல slightly bigger boundaries spinner coming into play. மிச்சல் சாண்டர் quite a perform பண்ணிருக்காரு. விக்கெட் அந்த அளவுக்கு வரல. but he's been doing a great job. நாளைக்கு ஏதாவது I think it will be his day tomorrow. so I'm just going against the odds. கொஞ்சம் I don't want to be இவங்க தான் பண்ண போறாங்க. let's take a chance. மிச்சல் சாண்டர் ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டர். அவர் தான் பண்ண போறான்னு தோணுது எனக்கு. ஓகே. 2 பக்கமும் ஈக்குவலா வந்து எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. பட் யாருக்கு அந்த எட்ஜ் இருக்க போது? யாரு நாளைக்கு ஹைதராபாத்ல யாரோட கொடி, யாரோட கை பறக்கும் ஓங்கும்? யாரோட கொடி பறக்கும்? எனக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் a prediction this game. நான் honestly சொன்னா I feel if Abhishek Sharma fires tomorrow, SRH will have a great chance. Abhishek Sharma quick out ஆயிட்டா, ரெண்டு ஓபனர்ஸ் quick out ஆயிட்டா, I think Mumbai will seal it because அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க மும்பை ஆஃப் லேட். இல்ல இப்ப என் கேள்வி என்னன்னா, SRH மும்பை இந்தியன்ஸா? நான் இப்படிதான் சொன்னேனே. இப்படியானா அப்படியானா எப்படின்னு சொன்னேன். பட் ஓகே நான் போறேங்க. எனக்கு தில்லா போறேன். பரவாயில்ல. நான் SRH சொன்னேன் நாளைக்கு. SRH நாளைக்கு வந்து ஹோம்ல வின் பண்ண போறாங்க. ஆமா சரி ஓகே. நானும் ஓகே தான். நான் உடனே யாராச்சும் வந்து நீங்க 100% மும்பை தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை தான். தெரிஞ்சிருச்சு. வெரி டெம்ப்டட். நானும் வெரி டெம்ப்டட் டு கோ. I think one of the but please
இல்ல, இல்ல. இந்த One of the போல்ட் earlier பிரெடிக்ஷன் shows நமக்கு is தேவை. இல்ல earlier shows I just said the lady is always right ன்னு. நீங்களும் மும்பை இந்தியன்ஸ் சொல்லிருக்கீங்க. But sometimes we have to argue with the ladies. So இந்த வாட்டி I will go with SRH இன்னைக்கு. சம்டைம்ஸ் எல்லாம் இல்ல. நெறைய ஆ. வீட்ல எப்ப பாரு அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் அது நம்ம இன்னொரு ஷோக்கு நம்ம அத இல்லங்க. வச்சுக்கலாம். நான் ட்ரூ ஜென்டில்மேன். நான்லாம் அவ்வளவு ஆர்கியூ பண்ண ஆஹா. மாட்டேன். ஓஹோஹோ! சரி நாளைக்கு நம்ம இத ஆர்கியூ ஆகுதா? இல்ல வந்து நீங்க வின் பண்றீங்களா? அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். பட் எனிவே தேங்க் யூ வித்யூத் ஃபார் ஜாயினிங் அஸ். மக்களே நாளை மீண்டும் உங்கள எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். டாடா பாய்.